வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூ சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டிஆர்டிஓ நம்ம மத்திய அரசு எல்லா பேருக்குமே தெரியும், அதுக்குள்ள ஏரோஸ்பேஸ் லேப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த லேப் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலைகள். ஸோ லேப் டிபார்ட்மெண்ட் அப்படின்னே நம்ம லெபார்டரி சார்ந்தோ இல்லை மெடிக்கல் சயின்ஸ் சார்ந்தோ படிச்சிருக்கணும் அவசியம் இல்லாமல் நான் மெடிக்கல் நான் லெபார்டரி ஒரு குவாலிஃபிகேஷனில் ஜஸ்ட் 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அவ்வளோதான். ஸோ 10th பாஸ் பண்ணிக்கக்கூடிய எல்லா பேருமே மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ரெக்யூர்மெண்ட்டுக்கு இப்போ வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. சேம் அதே தான். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எம்டிஎஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை கம்பேர் பண்ணும்போது சேலரி வைஸ், க்ரோத் வைஸ், ப்ரொமோஷன்ஸ் வைஸ் எல்லாமே இந்த எம்டிஎஸ்க்கு ஜாஸ்தி தான். பிகாஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் அப்படின்றனால இது டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அப்படின்றனால இதில் ஆஃபீஸ் ஃபைல் கரெக்ஷன் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, பேசிக்கான சிஸ்டம் ஒர்க்கு, இந்த மாதிரி வேலைகள் தான் பார்க்க போறீங்க. செப்டம்பர் 21 வரைக்கும் டைம் இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 34 நாட்கள் டைம் வந்திருக்கு. ஸோ அதுக்குள்ளே ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கணும், செலெக்ஷன் ப்ராசஸ், ஃபீஸ் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுறேன். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்லையும் நான் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வாங்க. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க் நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். சிஎஸ்ஐஆர் டிஆர்டிஓட ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ல நேஷனல் ஏரோஸ்பேஸ் லெபார்டரியில தான் இந்த வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது இந்த 2026 விட்டிருக்கக்கூடிய 11வது நோட்டிஃபிகேஷன் நம்ம டிஆர்டிஓலேருந்து. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 21 வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள இந்த எம்டிஎஸ் வேலை வாய்ப்புகளுக்கு யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். மெயினாக இந்த வேலைகள் ஒரு ரெகுலர் பேசிஸ், அதாவது நிரந்தரமான வேலை தான். இது கான்ட்ராக்ட், டெம்பரவரி, அப்ரண்டிஸ்ஷிப் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 18லேருந்து 25 ப்ளஸ் இது போக கம்ப்ளீட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கம்யூனிட்டி வைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அதையுமே உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே, பேசிக்கான இதுக்கான சம்பளம் அப்படின்றது 18,000 56,000 வரைக்கும். பட் ஆனால் 18,000 அப்படின்றது சம்பளம் தான். இது போக உங்களுக்கு யூனிஃபார்ம் அலௌன்ஸ், டியரன்ஸ் அலௌன்ஸ், ரெண்ட் அலௌன்ஸ் அப்படின்ட்டு அலௌன்ஸ் அப்படின்றது நிறையா இருக்குது. டேக் ஹோம் சேலரியாக மொதல் மாதமே 25,000 இன் பிட்வீன் 29,000 வரைக்கும் அந்த கேப்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆஃப்லைனில் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க. ஓகே, இதுதான் இதோட டீட்டெயில். ஆஃப்லைனில் நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்ற பதவி அதையும் பார்த்தாச்சு. பேசிக்காக இதுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்புக்கு மேலே முடிச்சிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் 12th டிகிரி இல்லை டிப்ளமோ என்ன முடிச்சாலும் ஓகே. ஸோ அவங்களுக்கு தேவை நீங்கள் 10th முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா செப்டம்பர் 21, 2026 அன்னைக்கு டேட்டுக்குள்ளே 25 வயசுக்குள்ளே அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸ்லையும் கொடுக்குறேன்னா அகைன் இதுலையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுமே தெளிவாக போட்டிருக்காங்க. என்ன பண்ணா எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ்குள்ள வரீங்கன்னா 5 இயர்ஸ். ஸோ அப்போ 25 + 1 5 30 வயசு வரைக்கும். ஓபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம். ஸோ அப்போ 25 + 1 3 28 வயசு வரைக்கும். இந்த மாதிரி கேட்டகிரிஸ் வைஸ் கம்யூனிட்டி வைஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய நார்மல் ஏஜ் ரிலேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதையுமே நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். ஸோ சம்பளம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்ம சொல்லவே வேணாம். பே லெவல் கமிஷன் 1ல தராங்க 18,000 56,900 வரைக்கும் இருக்கு. இது போக உங்களுக்கு எக்கச்சக்கமான அலோன்ஸ் அப்படின்றது எம்ப்ளாய் அலோன்ஸாக தரப்படும். ஸோ அந்த சர்வீஸ் ரூல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 பிட்வீன் 29,000 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக இதுக்கான சேலரி அப்படின்றது டேக் ஹோம் சேலரியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இன்னொன்று ஒரு மெயினான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகே, இந்த வேலைகளுக்கு எப்படி ப்ரோ எடுக்கிறாங்க அப்படின்னா ஆமாம், ரிட்டன் டெஸ்ட் கட்டாயமாக இருக்குது. ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. அந்த ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 75 மார்க்குக்கு உங்களுக்கு இருக்குது. மீதி இன்டர்வியூக்கு 25 மார்க், ஓவராலாக 100 மார்க்குக்கு வைக்கிறாங்க. ஸோ இதில் ஓவரால் மார்க் தான் பார்க்குறாங்க. ரிட்டனுக்கு தனியாக, இன்டர்வியூக்கு தனியாக அப்படிலாம் பார்க்கல. ஓவரால் லாஸ்ட் இயர் நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். லாஸ்ட் வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓபிசி கேண்டிடேட்ஸாக சார்ந்தவங்க 68 மார்க்கு கிட்ட ஓவராலாக எடுத்தவங்களும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக சார்ந்தவங்க 63 கிட்ட, அதாவது 62 பார்டர் மார்க்கு அதுக்கு மேலே எடுத்தவங்களுக்கும்
இந்த வேலை வந்து ஜாப் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து ஆகியிருக்காங்க. இது வந்து போன வருஷம் நடந்த அப்ராக்சிமேட்டான இஷ்யூ. ஸோ விஷயங்கள். ஸோ அதை வந்து நான் சொல்கிறேன். இந்த வட்டமும் சேம் இருக்கலனாலும் ஒரு 3 மார்க் 2 மார்க் முன்னையும் இருக்கலாம் பின்னையும் இருக்கலாம். பட் இதுதான் வந்து விஷயங்கள். இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். ஓகே, இப்போ கட்டாயம் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. பட் இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு புக் வந்து ரெஃபர் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக நான் அந்த வீடியோலேயே உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா வீடியோக்கு கீழே நான் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அந்த ஃப்ளிப்கார்ட் லிங்க் மூலியமாகவே நீங்கள் அந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு 100% ரெஃபர் பண்ணக்கூடிய புக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு. ஸோ இது வந்து எம்டிஎஸ் ஸ்டாஃப்காகவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலானது தான். மெயினாக இது வந்து நான் டெக்னிக்கல். இப்போ நம்ம பண்ணக்கூடியது நான் டெக்னிக்கல் தான். 2026 ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, மேக் கொஸ்டின்ஸ் நிறையா வந்து உங்களுக்கு வந்து உள்ளே வந்திருக்கு. ஏன்னா இப்போ எஸ்எஸ்சி போட்டிருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம எஸ்எஸ்சியாக இருந்தாலும் டிஆர்டிஓவாக இருந்தாலும் எல்லாமே சேம் தான். இதில் கேட்கக்கூடிய கேள்விகள் தான் அதுக்குமே வரும். டிஆர்டிஓக்கு அப்படின்றது தனிப்பட்ட புக் அப்படின்றது கிடையாது. அதை முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நார்மலாக இதுக்கு படிக்கக்கூடிய கேள்விகள் தான் இதுலையுமே அதில் வந்து வரும். ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் தாராளமாக அந்த புக் வந்து வாங்கிக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, படிக்க ஆரம்பிங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப மெயினான விஷயங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட இன்னும் வந்து 2 மந்த் வரைக்கும் டைம் இருக்குது. இதுக்கான டெனோட்டேட்டிவான தற்காலிகமான எக்ஸாம் டேட் அப்படின்றது நவம்பரில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எந்த டைம் வென்யூ அப்படின்லாம் என்ன எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ இது வந்து நடக்கணும்னால இன்னும் 2 மந்த்ஸ் வந்து டைம் வந்துருக்கு. நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து வாங்கி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி அண்ட் வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஸோ நம்ம வந்து அஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம இங்கிலீஷ்லேயே வந்து எழுதிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. இது இந்த புக் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஃப்ளிப்கார்ட் லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டே உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு புக்கும் ரெஃபர் பண்ணிட்டேன். ஸோ வேணுன்றவங்க படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ரொம்ப மெயினான விஷயம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யார் யாருக்கு இருக்குது இல்லை அப்படின்றத பார்த்துலாம். நீங்கள் வந்து எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ்குள்ளே வரக்கூடிய பசங்களாக இருந்தாலும் பொண்ணுங்களாக இருந்தாலும் ஃபீஸ் வந்து கிடையாது. எக்ஸ் சர்வீஸ் மேனாக வரக்கூடிய பசங்களாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரிக்கு பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸாக வரக்கூடிய பசங்க பொண்ணுங்க யாராக இருந்தாலும் ஃபீஸ் கிடையாது. அதர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓபிசி, ஓசி, இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகிரிக்குள்ளே வரக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு மட்டும் 500 ரூபாய் ஃபீஸு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஃபீஸை வந்து நீங்கள் வந்து டிடி மூலியமாக எடுத்து தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம். போஸ்ட் மூலியமாக தான் அப்ளை பண்ணணும், ஆன்லைன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸ்பீடு போஸ்ட்டு அப்படி இல்லைனா கொரியர் இந்த 2 மெத்தில் தான் அனுப்பணும். ஸோ அதுக்கு அனுப்பக்கூடிய அட்ரஸ் வந்து இதுதான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரம்ல வந்து உங்கள் அட்ரஸும், டூவில் வந்து பார்த்தீங்கன்னா த டைரக்டர் சிஎஸ்ஐஆர் நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபார்டரி பெங்களூர் கர்நாடகா தெரியுது பார்த்தீங்களா. எஸ், இந்த ஒரு அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் 21 நீங்கள் வந்து அனுப்பியிருக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரிக்கே உள்ளே வந்து ஃபீஸ் ரிசிப்ட் அவங்களே வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் பேங்க்குக்கு போய் டிடி வந்து உங்கள் எந்த நேமில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லிடுறேன். எடுத்துகிட்டு அது கட்டினதுக்கான ரசீது இருக்கும்ல, அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்குது, நான் அதையும் காமிச்சிடுறேன். அதை ஃபில் பண்ணி அனுப்பும்போது அந்த போஸ்ட் கவருக்குள்ளே அந்த நீங்கள் ஃபீஸ் கட்டினதுக்கான அந்த அப்ளிகேஷன் ரிசிப்ட், ஃபீஸ் ரிசிப்ட், சலான் ரிசிப்ட் இருக்கும்ல, அதையுமே நீங்கள் மறக்காமல் உள்ளே வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்குங்க. இது வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. ஃபைனலாக இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் டேபிள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக்கர் அப்படின்னு தெரியுது பார்த்தீங்களா. அப்ளை லிங்க் தொட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். இப்போ நான் வந்து கிளிக்கர் அப்படின்றத கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து டவுன்லோட் வந்து ஆகும். ஸோ இதில் இருந்து தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் ஷாப்லேயோ இல்லை எங்கேனாலும் போயிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி எடுத்துக்கோங்க. ஸோ அதை நீங்கள் கட்டாயமாக உங்கள் கைப்பட ஃபில் பண்ணியே ஆகணும். அதில் உங்கள் டீட்டெயில்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாத்தையும் ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது கூட வந்து உங்கள் 10th 12th டிகிரி, கம்யூனிட்டி, ஆதார் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஃப் டாக்குமெண்ட் இப்போ வந்துருச்சு, லோடாகி தான் வந்திருக்கு. ஸோ இப்போது லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கல் கீழே கிளிக்கர் தெரியுது. இப்போ நான் அதை டச் பண்ணுறேன். யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, ஸோ அந்த கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை தொட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலுக்கே வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் வந்து ஆயிரும். ஸோ நான் சொன்ன மெத்தடில் எடுத்து வச்சுக்கோங்க. கூட அதோட செல்ஃப் அட்டஸ்டோட உங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸ் எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. இப்போ அகைன் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கல் கீழே கிளிக்கர் வந்துருச்சா. நான் இப்போ அதை வந்து டச் பண்ணுறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இதே மணிக்கு தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து படித்து பார்த்துக்கோங்க. நம்ம பார்த்த எல்லா டீட்டெயில்ஸுமே ஏஜ் லிமிட்டு, ரிலாக்ஸேஷனு, அதுக்கப்புறம் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினான விஷயங்கள் அந்த எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன் வந்து போட்டிருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், குவான்டிடியூட், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கு. மெயினாக வந்து நெகட்டிவ் மார்க்கு கட்டாயமாக இருக்குது. அதாவது ஒரு கேள்வி நீங்கள் வந்து தப்பு விட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அதில் வந்து 0.25, அதாவது கால் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கன்சிடர் பண்ணப்படும். ஸோ அதனால் தெரிஞ்ச கேள்விகளுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். தெரியாத கேள்விகளை நீங்கள் வந்து விட்டுலாம். ஓகே, எந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் ஃபைனலாக மெயினான விஷயங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ். ஸோ அந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து போட்டிருக்காங்க, நான் மார்க் பண்ணுறேன். டிடி தான் வந்து எடுக்கணும். எந்த கவர்மெண்ட் பேங்க்கில் வேணாலுமே எடுத்துக்கலாம். ஆனால் என்ன பேரில் எடுக்கணும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். இந்த டைரக்டர் சிஎஸ்ஐஆர் நேஷனல் ஏரோஸ்பேஸ் லெபார்டரி அப்படின்ற பேரில் பெங்களூர் அப்படின்ற இந்த நேமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிடி வந்து எடுத்துருக்கணும். ஸோ டிடி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிசிப்டையுமே நீங்கள் வந்து மறக்காமல் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போஸ்ட் அனுப்புவீங்களா, அந்த போஸ்ட் கவருக்குள்ளே நீங்கள் இன்க்ளூட் பண்ணி போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் விஷயங்கள். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. அண்ட் ஃபைனலாக கீழே அப்படியே இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே தான் இருக்குது. நீங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து வச்சுக்கோமே, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ படித்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டிசேபிலிட்டிஸ்க்கு தனியாக நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் வந்து இருக்கோ, மெடிக்கல் அத்தாரிட்டி இஷ்யூ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ கீழே அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை மறக்காமல் ஃபில் பண்ணிடுங்க. இங்கே வந்து ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலத்தை வந்து விட்டுருங்க. இதை தவிர்த்து மேலே இருக்கக்கூடிய காலங்களை மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு கொடுத்துருக்கக்கூடிய எந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த வந்துருச்சு. மொத்தம் இந்த பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேஜஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைலாக நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் போஸ்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு இருக்கு. இதில் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரு, போஸ்ட் கோடு இதெல்லாம் தேவையில்லை, விட்டுருங்க. இங்கே உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்ததாக இருக்கணும். மேலே சிக்னேச்சர் வந்து போட்டுருங்க. உங்கள் நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதிருங்க. அதுக்கப்புறம் அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ் வந்து என்ன, ஜெண்டர், ரிலிஜன், கேட்டகிரி, அதுக்கப்புறம் வந்து உங்கள் பெர்மனன்ட் அட்ரஸ், தற்காலிக அட்ரஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைனா தேவை கிடையாது. இப்போ நீங்கள் அமௌண்ட் வந்து கட்டுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு, டிடிக்கான நம்பர் தருவாங்க, எந்த டேட்டு, என்ன பேங்க்கு, என்ன பிரான்ச்சு, என்ன பேரில் வந்து எடுத்துருக்கீங்க, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்து இங்கே வந்து உங்கள் சிக்னேச்சரையும் மறக்காமல் கொடுத்துட்டு எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க, எந்த டேட்டில் போஸ்ட்டு போடுறீங்க, இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கணும். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்லிட்டேன், போஸ்ட் வந்து ஸ்பீடு போஸ்ட்டு, கொரியர், இந்த ரெண்டில் தான் அனுப்பியிருக்கணும். நீங்கள் பார்த்து ஆர்டினரி போஸ்ட்டோ இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயோ அனுப்பியிருக்க கூடாது அப்படின்றமே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். ஸோ உள்ளே வந்து பாருங்கள், மறக்காமல் நீங்கள் வந்து அப்ளையும் வந்து பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலேருந்து எப்படிலாம் நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காமல் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மணிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸில் வந்து பார்க்குறேன்.